உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். KPN சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். அதாவது இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலகம் செல்ல தேவையில்லை, ஆன்லைன் மூலம் 58 சேவைகள் அறிமுகம். இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஆர்டிஓ அலுவலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணவோ, எஃப்சி பண்ணவோ, மற்ற வேலைகள்லாம் அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை, இது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி ஆர்டிஓ அலுவலகம் செல்ல தேவையில்லை, ஆன்லைனில் மூலம் 58 சேவைகள் அறிமுகம் அப்படின்றது தான் இன்றைக்கி தலைப்பு. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ், வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளிட்ட 58 சேவைகளை ஆன்லைன் மூலம் பெறும் வசதியை மத்திய சாலை போக்குவரத்து துறை அறிமுகம் செய்துள்ளது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் MORTH வெளியிட்ட அறிவிப்பில் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான சேவைகள், வாகன பதிவு மற்றும் உரிமை மாற்றுதல் உள்ளிட்ட 58 குடிமக்கள் தொடர்பான சேவைகளை ஆதார் வைத்து ஆன்லைன் மூலம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வரும் மத்திய அரசு திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது முதல் சான்றிதழ்கள் பெறுவது வரை பல விஷயங்களை ஆன்லைனில் கொண்டு வந்துள்ளது. தற்போது நாட்டில் நாளுக்கு நாள் வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் ஓட்டுநர் உரிமம், நேஷனல் பர்மிட், வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் போன்றவற்றை எளிமையான முறையில் ஆன்லைனில் செய்யும் வகையிலான சேவையை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அதாவது MORTH வெளியிட்ட அறிவிப்பின்படி ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு மற்றும் உரிமையை மாற்றுதல் உள்ளிட்ட 58 குடிமக்கள் தொடர்பான சேவைகளை ஆதார் சரிபார்ப்பு மூலம் ஆன்லைனில் செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இனி ஆன்லைனில் பெறக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளும் வந்துவிட்டதால் வீட்டில் இருந்தபடியே ஓட்டுநர் உரிமம் முதல் நேஷனல் பர்மிட் வரை பெற முடியும். இதன் மூலம் அரசு அலுவலகங்களில் மக்களின் காத்திருப்பு நேரம் குறைவதோடு பணியின் செயல்திறனையும் அதிகரிக்க முடியும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழகுனர் உரிமம், லேர்னர் லைசன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் பழகுனர் உரிமம்னு சொல்கிறோம். டூப்ளிகேட் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பு, இதற்கு ஓட்டுநர் தகுதி தேர்வு தேவையில்லை. அதாவது லேர்னர் லைசன்ஸ், பழகுனர் உரிமம் இருக்கு இல்லையா, டூப்ளிகேட் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம் புதுப்பிப்பு போன்றவற்றை பெற வேண்டுமென்றால் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு சென்று வாகனங்களை ஓட்டி காட்ட தேவையில்லை. எனவே இனி இதனை பெற விரும்புவோர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வழங்குதல், நடத்துனர் உரிமத்தில் முகவரி மாற்றம், மோட்டார் வாகனத்தில் உரிமை மாற்றுவதற்கான விண்ணப்பம் போன்றவற்றையும் குடிமக்கள் தானாக முன்வந்து ஆதார் தகவலை வைத்து ஆன்லைனில் சேவைகள் பெறலாம். இது தொடர்பாக செப்டம்பர் 16 அன்று அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி ஆதார் எண் இல்லாத எந்த ஒரு நபரும் CMVR 1989 படி அந்தந்த அலுவலகங்களில் நேரடியாக மாற்று ஆவணத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் சேவைகளை பெற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சேவையை பெற www.parivahan.gov.in, மீண்டும் சொல்கிறேன், www.parivahan.gov.in என்ற இணையதளத்தையும் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் MORTH உருவாக்கியுள்ளது. இந்த தளம் மூலம் பெயர் மாற்றம், ஓட்டுநர் உரிமம், பழகுனர் உரிமம், ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பித்தல், சர்வதேச ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம்,
கையொப்பம் மாற்றம், வாகன உரிமை மாற்றம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட 58 சேவைகளையும் கட்டண சேவைக்கான தொகையை செலுத்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய செய்திகள், அண்மை செய்திகள் அனைத்தையும் KPN மீடியாவில் உடனுக்குடன் அறியலாம். தயவுசெய்து புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் இன்னைக்குடைய ஒரு முக்கியமான செய்தி. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் உங்கள் KPN. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.